இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள். ஈரானிய மாலுமிகளை திருப்பி அனுப்ப வேண்டும், அமெரிக்கா இலங்கைக்கு அழுத்தம். ஈரானின் எச்சரிக்கையால் அதிரும் உலகம், அடுத்தடுத்து தாக்கப்பட்ட அமெரிக்க தளங்கள். தமிழர் பகுதியில் நடந்த திருட்டுச் சம்பவம், 4 பெண்கள் கைது. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் படகு சேவை மீண்டும் ஆரம்பம். வாகன விலைகள் உயருமா? வாகன இறக்குமதியாளர் சங்கம் விளக்கம். உலகின் அபாய பகுதியாக இலங்கை, ஆஸ்திரேலியா உயர்ஸ்தானியகம் வெளியிட்டுள்ள தகவல். கப்பலிருந்து மீட்கப்பட்ட இலங்கையில் தங்க வைக்கப்பட்டுள்ள ஈரானிய மாலுமிகளை ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கை அரசாங்கத்துக்கு அமெரிக்கா இந்த அழுத்தத்தை கொடுத்து வருவதாக கசிந்துள்ள உள்நாட்டு ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளதாக டொய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த புதன்கிழமை காலையிலிருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரானின் IRIS டெனா போர்க்கப்பலை தாக்கி மூழ்கடித்தது. இதில் மாலுமிகள் பலர் உயிரிழந்தார்கள். இதனையடுத்து இலங்கையின் பிரத்யேகமான பொருளாதார வலயத்தில் சிக்கி இந்த ஈரானிய கடற்படை துணை கப்பலான பூசரில் இருந்து 208 மாலுமிகளை இலங்கை கடற்படை பாதுகாப்பாக மீட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பொறுப்பாளர் ஜோன் ஹேவால் இலங்கை அரசாங்கத்திடம் இந்த மாலுமிகளையும் ஈரானுக்கு திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர்களை ஈரானுக்கு அனுப்பினால் அவர்கள் ஈரானின் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தப்படலாம் என்பதால் அவ்வாறு செய்யத்தை தவிர்க்குமாறு அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை இந்தியாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்துடன் கலந்துரையாடலிய போது கொழும்பில் தங்க வைக்கப்பட்டுள்ள மாலுமிகளை ஈரானுக்கு அனுப்ப திட்டமில்லை என்றும் அவர்களை மாற்று திட்டம் ஒன்று ஊக்குவிப்பது குறித்து ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் உள்ளதா என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த ஆவணங்கள் தெரிவிப்பதாக டொய்ரஸ் கூறியுள்ளது. இது விடயம் தொடர்பில் டொய்ரஸ் செய்தி வெளியிட்டுள்ள போதும் அது தொடர்பில் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் எவ்வித கருத்தையும் வெளியிடவில்லை. படுவத்தே சமாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் மனைவியின் வீட்டில் இன்று காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஜாயல செய்னட் ஆயின்ஸ் வீதியில் அமைந்துள்ள வீட்டில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சந்தேக நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுரம் 50 வீட்டு திட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த புதன்கிழமை இரவு இடம்பெற்ற திருட்டுச் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான பெண்ணொருவர் உள்ளடங்களாக 4 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மற்றும் பெருந்தொகை பணம் ஆகியவற்றையும் மன்னார் போலீஸ் மீட்டுள்ளார்கள். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் மன்னார் சாந்திபுரம் 50 வீட்டு திட்ட பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் கடந்த புதன்கிழமை இரவு பாரிய திருட்டுச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளமை குறித்து வீட்டின் உரிமையாளர் நேற்று வியாழக்கிழமை மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன்போது குறித்த வீட்டில் தாலிக்குடி, செங்கிலி, காப்பு உள்ளடங்களாக 15 பவுன் தங்க நகைகளும் 4,35,000 ரூபாய் பணமும் காணாமல் போயுள்ளதாக மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார்கள். குறித்த முறைப்பாடுகளுக்கு அமைவாக மன்னார் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜூஎன் ஹெட்டியார் ஆட்சியின் பணிப்புரைக்கு அமைவாக மன்னார் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் பரிசோதகர் பத்திரை விதானிகை போலீஸ் சார்ஜன் சிவராஜா முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பிரதான சந்தேகமான பெண் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதோடு அவர்களிடமிருந்து திருடப்பட்ட சுமார் 56 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 15 பவுன் தங்க நகைகள் மற்றும் பணம் என்பன முழுமையாக மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த 4 பெண்களும் தற்போது மன்னார் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தி வருகின்றார்கள். மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருவதோடு விசாரணைகளின் பின்னர் மீட்கப்பட்ட நகைகள், பணம் மற்றும் கைது செய்யப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த மன்னார் போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கையில் ஈடுபாடு பெரும் அச்சுறுத்தலாக அமையுமா என்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க விளக்கம் அளித்துள்ளார். நேற்று முன்தினம் திடீரென இடம்பெற்ற ஜனாதிபதி உரையின் போது ஊடகவியலாளர் ஒருவர் ஈரானிய கப்பல் விவகாரத்தில் இலங்கையின் தலையீடு நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையாதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து பதிலளித்துள்ள ஜனாதிபதி, நாம் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு உட்பட்டே செய்கின்றோம். இச்சம்பவங்கள் எமது கடல் எல்லையில் நடப்பதாக சிலர் கூறினார்கள். அவை உண்மையில்லை. ஈரானிய கப்பல் மீதான தாக்குதல் எமது கடல் எல்லை கப்பால் ஆனால் எமது பொருளாதார வலயத்துக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்றுள்ளது. அந்த பகுதியில் நடக்கும் விடயங்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அதனை தமக்கு சாதகமாக பல்வேறுவர் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் கீழ்த்தனமானதாகவும் குறைய நோக்கத்துடன் செயல்படும் அரசியல் கட்சிகளை இவ்வாறான பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்றன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மோதல் நிலை உருவான போதும் அதை பயன்படுத்தி பொய் பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன.
அதேபோல அமெரிக்கா பல நாடுகளுக்கு மேலதிக வரிகள் விதித்த போதும் இவ்வாறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. டெத்வா சூறாவளியின் போதும் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பெருமளவிலான வீடுகள் முற்றாக அழிந்துள்ளதாகவும் பல பொய்கள் பரப்பப்பட்டன. சர்வதேச ரீதியிலோ அல்லது உள்நாட்டிலோ அது இயற்கை அனர்த்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சம்பவத்தையும் தமக்கு சாதகமாக எவ்வாறு மாற்றுவதை என்று இந்த அரசியல் குழுக்கள் சிந்திக்கின்றன. இது குறித்து தாம் வருந்துகிறோம். இது எவ்விடத்திலும் ஒரு தரப்பிற்கு இராணுவ ரீதியாக வழங்கப்பட்ட ஆதரவு அல்ல. எமது கடல் எல்லைக்கு அருகில் ஆபத்தில் இருந்த பல உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு மனிதாயமான நடவடிக்கை மாத்திரமே. நாம் ஏற்றுக்கொண்டுள்ள சர்வதேச உடன்படிக்கைகளின்படி இது நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை. இதேபோல் பாதிப்புக்குள்ளாகும் எந்த ஒரு தரப்பினரும் நாம் நடைமுறையை பின்பற்றுகிறோம். நாம் ஹேக் உடன்படிக்கை மற்றும் நாம் கச்சா திட்ட கடற்சார் வளங்கள் தொடர்பான உடன்படிக்கைகளுக்கு அமைவாக செயற்படுகிறோம். உண்மையில் நாம் கச்சா திட்டப்பட்டுள்ள சாதனங்களின்படி செயற்படவில்லை என்றால் அதுதான் கேள்விக்குறியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். பருவகால மழை மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த காங்கேசந்துறை நாகப்பட்டினத்திற்கிடையான பயணிகள் படகு சேவையானது இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து நேற்று காலை 9:30 மணிக்கு 77 பயணிகளுடன் சிவகங்கை பயணிகள் படகானது காங்கேசந்துறை நோக்கி புறப்பட்டுள்ளது. மதியம் 2 மணியளவில் காங்கேசந்துறை துறைமுகத்தை வந்தடைந்த பின்னர் காங்கேசந்துறை துறைமுகத்திலிருந்து 92 பயணிகளுடன் 3 மணிக்கு நாகப்பட்டினம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி பருவகால மழை மற்றும் பராமரிப்பு பணிகளுக்காக இடைநிறுத்தப்பட்டிருந்த சிவகங்கை பயணிகள் படகானது சுமார் 4 மாதங்களின் பின்னர் சேவையினை ஆரம்பித்துள்ளது. வாரத்தில் செவ்வாய் தவிர்த்து 6 நாட்களும் சேவை இடம்பெறும். இருவழி கட்டடமாக 28,500 ரூபாய் இலங்கை ரூபாய் அறவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி சமூக ஊடகங்களில் தற்போது விமர்சிக்கப்பட்டு வருவதாக அல்ஜீரியா செய்திகள் வெளியிட்டுள்ளன. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான அவரது சந்திப்பு குறித்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்து இந்த விமர்சனம் எழுந்துள்ளது. மெஸ்ஸி மற்றும் அவர் தலைமையிலான மியாமா கால்பந்து அணியை கௌரவிக்கும் வகையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்ததாகவும் ஈரான் போர் குறித்து அவர் சமீபத்திய விளக்கத்தை பாராட்டியதாகவும் மெஸ்ஸி விமர்சனத்துக்குள்ளாகியுள்ளார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதியின் சந்திப்பு மற்றும் பாராட்டு தொடர்பாக மியாமி தலைவர் சமூக ஊடகங்களில் பின்னடைவை பெற தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் புதிய சுங்க வரி திருத்தங்கள் குறித்து வாகன இறக்குமதியாளர் சங்கம் முக்கிய விளக்கம் அளித்துள்ளது. நிதியமைச்சகத்தின் நிதிக் கொள்கை திணைக்கள அதிகாரிகளிடம் பெறப்பட்ட தகவலின்படி வரி அமைப்பில் பின்வரும் மாற்றங்கள் மேற்கொள்ள உள்ளன. சுங்க இறக்குமதி வரி தற்போதுள்ள 20% வரி விகிதம் 30% உயர்த்தப்பட உள்ளது. சுங்க வரி கூடுதலாக கட்டணம் தற்போது நடைமுறையில் உள்ள 50% கூடுதல் கட்டணம் மற்றொரு வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் ரத்து செய்யப்பட உள்ளது. இந்த வரி திருத்தங்களின் ஒட்டுமொத்த விளைவாக வாகன இறக்குமதியாளருக்கான மொத்த சுங்க வரி கட்டமைப்பில் எந்த மாற்றமும் இருக்காது என்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் உறுதியளித்துள்ளது. இருப்பினும் ஏப்ரல் 1ஆம் தேதி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு தற்போதுள்ள வரிகளுடன் கூடுதலாக 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வழி மட்டுமே சேர்க்கப்படும். இதுவே வாகன இறக்குமதியாளருக்கு ஏற்படும் ஒரே கூடுதல் செலவாகும் என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகளை இறக்கி வைத்து தான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் வரும் மணத்தியாளங்கள் வரை தொடரும் என்றும் ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் ஒன்றை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்றும் வரும் மணத்தியாளங்களில் இவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்றும் ஈரான் ராணுவம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலடியாகவே ஈரான் இந்த தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள இந்த யுத்த சூழ்நிலை காரணமாக குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதர்கள் தமது செயற்பாடுகளை இடைநிறுத்தியுடன் குவைத் வான் பாதுகாப்பு துறையினரும் அவசரமான நிலைப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை கடற்படைப்பில் மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. இது தொடர்பாக உண்மையை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை இந்த அரசாங்கம் முழுமையாக செயற்படுத்துகிறது என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெகசேகர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அவசரகால சட்ட அமலாக்க நீடிப்பு தொடர்பான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ஈரான் கப்பலை ஜனாதிபதி மனிதாயமான அடிப்படையிலே பாதுகாத்தார். அந்த கப்பலில் இருந்தவர்களை மீட்டார் என்று குறிப்பிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இலங்கை கடற்படைப்பில் மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவின் 2 உளவு கப்பல்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளன. இது தொடர்பான உண்மையை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும். இந்த உளவு கப்பல்கள் அண்மையாகவே ஈரான் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன. மக்கள் விடுதலை முன்னணியின் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது அமெரிக்காவுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்வதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அமெரிக்காவுடன் நெருக்கமாகவே செயற்படுகின்றார்கள். கடந்த கால ஒப்பந்தங்களை முழுமையாக செயற்படுத்துகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார்.
டெக்போயா ஆதார வைத்தியசாலையில் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த சடலம் ஒன்றுக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேகிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுளா சூரவீர ஆராய்ச்சி நேற்று கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பான கருத்துக்களை தெரிவித்த அவர் சந்தேக நபர்கள் அன்றைய தினம் இரவு வேளையில் 4 தடவைகள் சவக்கடங்கில் நுழைந்த 3 ஊழியர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. இச்சம்பவம் குறித்து எடுக்கப்பட்ட உடனடி நடவடிக்கைகள் குறித்த ஊழியர்கள் உடனடியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டு இடமாற்றம் செய்யப்பட்டதுடன் அறிவியல் ரீதியாக மற்றும் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறைபாடுகளுடன் சடலங்கள் முறையான குளிரூட்டிகளில் வைக்காது மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்தும் தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். குற்றவாளிகளுக்கு தராதரம் பாராது கடுமையான தண்டனை வழங்கப்படும் வைத்தியசாலை கட்டமைப்பு மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்க விடமாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாணத்தில் உள்ள லோப்டோ பகுதியில் உள்ள வீட்டில் இலங்கை பெண் உட்பட தம்பதியினர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். உயிர்ந்தவர்கள் 46 வயதான அரோன் ஹெம்மட் மற்றும் 47 வயதான சமித்திகா ஜெயவர்தனை என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். கடந்த சனிக்கிழமை இரவு அந்த வீட்டிலிருந்து 30 வினாடி இடைவெளியில் 2 துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்டதாக அயலவர்கள் தெரிவித்துள்ளார்கள். முதற்கட்ட விசாரணைகள் இது ஒரு கொலை மற்றும் உயிர்மாய்ப்பு சம்பவமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். உயிரிழந்த சமந்திகா இலங்கை பூர்வீகம் கொண்டவராகும். சமந்திகா சமீபத்தில் தனது கணவரை விட்டு பிரிந்து சென்றதாகவும் இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஆரோன் அவரை சுட்டுக் கொன்றுவிட்டது தானும் தற்கொலை செய்திருக்கலாம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது. ஆரோன் ஏற்கனவே பலமுறை வன்முறை மற்றும் துன்புறுத்தல் செயல்களில் ஈடுபட்டவர் என்ற முறைப்பாடுகளை தெரியவந்துள்ளது. ஆரம்பத்தில் துப்பாக்கிச் சட்டத்தை கேட்ட அயலவர்கள் அது நடிகை சுட பயன்படுத்தப்பட்ட சட்டமாக இருக்கலாம் என்று தவறாக கருதிக்கொள்ளார்கள். இந்த வழக்கில் வேறு யாரும் தொடர்பு இல்லை எனவும் தற்போது விசாரணைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விக்டோரியா போலீசார் கவலை வெளியிட்டுள்ளார்கள். உயிர்ந்த ஆரோனின் குடும்பத்துக்கு இந்த விவகாரம் குறித்த கருத்துக்கள் தெரிவிக்க மறுக்கப்பட்டதோடு அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்கள். ஒரு வருடத்துக்கு மேலாக அந்த வீட்டில் வசித்து வந்த இவர்களை ஒரு அன்பான தம்பதி என அயலவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். எனினும் சமந்திகா சிறிது காலம் பிரிந்து வாழ்ந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து ஏதேனும் கூடுதல் தகவல்கள் தெரிந்தால் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அந்நாட்டு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுவித்துள்ளார்கள். அதேவேளை இந்த சம்பவம் நடந்த வீடு ஹண்ட்ரட் ஸ்கில் என மர்மமான கதைகள் நிறைந்த பகுதிக்கு அருகே அமைந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியர்களுக்கு இலங்கை ஒரு அதிக அபாயகரமான சுற்றுலா தலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியாகும் செய்திகளை கொழும்பில் உள்ள ஆஸ்திரேலியா உயர்ஸ்தானியகம் நிராகரித்துள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் உத்தியோகபூர்வ சுற்றுலா அறிவுறுத்தல் மட்டத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என உயர்ஸ்தானியகம் குறிப்பிட்டுள்ளது. துல்லியமாக மற்றும் புதுப்பிக்கப்பட்ட சுற்றுலா ஆலோசனைகளுக்கு உத்தியோகபூர்வமான ஸ்மார்ட் டிராவல் இணையதளத்தை மாத்திர நம்பியிருக்குமாறு ஆஸ்திரேலியா பிரஜைகளிடம் இந்த அலுவலகம் கோரிக்கை விடுவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவிவரும் சில செய்திகள் இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் சுற்றுலா அறிவுறுத்தல்களில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தவறான தகவல்களை பரப்புவதாக உயர்ஸ்தானியகம் சுட்டிக்காட்டியுள்ளது. புதிய சுற்றுலா வழிகாட்டலுக்கு பயணிகள் எப்போதும் ஸ்மார்ட் டிராவலர் இணையதளத்தை பார்க்க வேண்டும் என்றும் உயர்ஸ்தானியகம் வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.